இந்தியா முழுமைக்கும் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை அறிவிப்பாக வெளிவரும் என்று நம்புகிறோம். அதே போன்று ஜிஎஸ்டியில் விவசாய விளைபொருட்களுக்கு முழுமையான விலக்கு தர வேண்டும். தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள டோல்கேட்டுகளில் எங்களுடைய விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வரி வசூலிக்க கூடாது. அதே போன்று குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை உட்பட அணைகள், குளங்களை புனரமைப்பதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்கி நீர்வளத்தை பெருக்குவதற்கான அறிவிப்பையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாடு முழுவதும் MS சுவாமிநாதனின் பரிந்துரைகளை விவசாயிகளுக்காக நிறைவேற்ற வேண்டும். நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதற்காக மத்திய அரசு சிறப்பு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். கல்வியையும் மருத்துவத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும். ஏழை விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு உண்டான ஒதுக்கீடை ஆண்டாண்டு காலம் குறைத்து தான் வந்திருக்கிறார்களுடைய ஒருபொழுதும் அதை கூட்டவில்லை. அப்படி பார்க்கும்போது இந்த திட்டம் முற்றிலுமாக நிறுத்தி விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு மக்களுக்கு இருக்கிறது. எனவே அதை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த பட்ஜெட்டிலே ஒரு வழிவகை செய்ய வேண்டும். ஜிஎஸ்டியில் ஒரு சில ஐட்டங்களுக்கு அவர்கள் வரியை குறைத்தாலும் அதன் மூலியமாக 40,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு அறிக்கையை விடுகிறார்கள். அந்த 40,000 கோடியை வரி மூலியமாக இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் நிகழ்த்தி விடுவார்களோ, திரும்பி எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே அது ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. இவர்கள் ஏற்கனவே கொடுத்த 13 பட்ஜெட்டுகளையும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாத பட்ஜெட் என்பது எங்களுடைய மதிப்பீடு. அது மட்டுமில்லை, தொடர்ந்தால் போல் இந்த பட்ஜெட்டினுடைய முடிவில் விலைவாசி ஏற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய கிராமப்புற மக்களுக்கு கையில் பணம் புழங்குகிற வேலை, அவர்கள் தங்களுடைய பட்டினியை தவிர்த்து வாழக்கூடிய ஒரே வாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதற்கான நிதியை அதிகரிக்க வேண்டும். இதுகாரும் வந்திருக்க பட்ஜெட் அனைத்தும் முதலாளித்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பட்ஜெட்டாக இருந்தது. தற்போது அது மக்களுடைய பட்ஜெட்டாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த வரக்கூடிய பட்ஜெட் ரொம்ப அருமையாட்டு எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பிரயோஜனப்படும். இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த பட்ஜெட் தாக்கல் நிமித்தம் வேலையின்மை, அதாவது வேலையின்மை என்னன்னா, யாரும் இப்ப நிறைய தொழில்கள் நமக்கு நலிவடைஞ்சு போச்சு. ஏன்னா யாரும் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத அளவுகள் வேலையில பட்டதாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட் எல்லாருக்கும் நலமா இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். பழைய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்று சொல்லி கேள்விக்குறியாக தான் இருக்குது. இனி வருகிற காலமும் எப்படி என்பது தெரியல. ஏன்னா என்ன சொன்னா, விலைவாசிகள், ஜிஎஸ்டி எல்லாமே பாதி இடையில குறைச்சிருக்கிறாங்க. ஆனா அது எல்லா பொருளுக்குமே பொருத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்களா என்பது கேள்விக்குறி. அதனால மக்கள் அதனால ஏமாற்றம் அடைகிறாங்க. இன்னைக்கு தங்க விலையை பார்த்துட்டா ஏறிக்கிட்டே போகுது. அப்ப இனி பாமர மக்கள் தங்கம் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அப்ப இதெல்லாம் பட்ஜெட்ல தான் அவங்க அதை குறைப்பதற்கான வழி என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பட்ஜெட் என்பது சரியாக இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய காரியமானாலும் சரி, இல்ல நலத்திட்டங்கள் ஆனாலும் சரி, எல்லாம் சென்றடைவது என்பது கேள்விக்குறியா இருக்கும். கடந்த பட்ஜெட்டினுடைய தாக்கல் நிமித்தமாகவே தமிழகம் சொல்லி பார்க்கும் பொழுது எவ்விதமான நன்மை பயக்குமான காரியங்கள் இருக்குமே என்று சொல்லி பார்த்தால் அது கேள்விக்குறி என்றுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு.